இன்றைக்கி ஃபிஷ் வாங்குகிற ஐடியாவே இல்லை. எங்கள் வீட்டுக்கு மாடியில் இருக்கிற அக்கா வந்துட்டு ஃபிஷ் வாங்குறதுக்காண்டி ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போயிருப்பாங்க போல். ஸோ அங்கே வச்சு எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க வேணுமான்ட்டு. எங்கள் வீட்டில் ஃபிஷ் வாங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ 1/2 kg மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். எனக்கு ஆக்சுவலாக மீன் குழம்புலாம் வைக்க தெரியாது. எப்போவுமே அம்மா தான் வைப்பாங்க. சரி இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு அம்மாட்ட ஒன்று ஒன்றா கேட்டு வச்சிட்ருந்தேன். சரி அம்மாவும் சரி குழம்புல இருக்கிற பீஸ்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டோம், ஃப்ரை பண்ணினது மட்டும் தான் சாப்பிடுவோம். ஸோ எப்போவுமே குழம்புல ஒரு 2-3 பீஸ் மட்டும் போட்டுட்டு மீதி எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துடுறது. அதே மாதிரி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றத விட மறுநாள் தோசை கூட வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இது எல்லாத்தையும் விட மீன் குழம்பு கூட தோசை வச்சு சாப்பிட்டா நல்லா சாப்பிட்டேன். பண்ணுறதுனால எங்கே சொதப்பிடுவோமோன்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, நான் நினச்சதை விட நல்லாவே வந்துருந்துச்சு. கொஞ்சம் கெட்டியாக வைக்காமல் ரொம்ப தண்ணியாக வச்சுட்டேன். மற்றபடி மீன் குழம்பு வாசனை அந்த டேஸ்ட் எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு. பட் பரவாயில்ல, நைட்டுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு வற்ற வச்சுட்டு தோசைக்கு வச்சு சாப்பிட்டு டின்னரை கம்ப்ளீட் பண்ணிடலாம்.